ஏம்மா ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா என்பதை போல அண்ணே விஜய் அண்ணே உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க என்ன என்று பாராட்டுகின்ற அளவிற்கு டோல்கேட்டிலும் பிச்சை எடுக்கின்ற சீமானின் தம்பிகள் என்று தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். யார் இந்த அவதூறை பரப்புவதுன்னு பார்த்தா, ஆபாசமாக பேசுவதையே ஆல் டைம் ஃபேவரைட்டாக வைத்திருக்கக்கூடிய அணில் குட்டிகளும், வெறுப்பை கக்குவதையே வேலையாக வைத்திருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனும் பருப்புகளுக்கு பொறுப்பாக பதில் சொல்லத்தான் இந்த காணொளி. பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமானின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் மீதும் அவதூறு பரப்புவதையே வேலையாக வைத்திருக்கின்ற தாவேக்காவா அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சமூக வலைதளத்தை தொடர்ச்சியாக அவதூறை வீசி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில இப்ப நடந்து முடிந்த இந்த மே 18 தமிழின பேரழிச்சி நாள் பொதுக்கூட்டத்திற்காக கோவைக்கு நம்ம சென்று வந்தோம். அப்படி செல்லுகின்ற போது நாம் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாம் ஒருபோதும் சுங்க கட்டணம் கட்டுவது இல்லை. அதிலும் குறிப்பாக ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் என்று நம்ம போகின்ற போது அந்த துண்டறிக்கையை கொடுத்து நாங்கள் இந்த நிகழ்வுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சுங்க கட்டணம் இல்லாமலே நம்மளை அனுமதிப்பாங்க. இது காலாகால நடைமுறை தான். இதை நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் செய்தான்னு கேட்டா இல்ல, நாட்டில் இருக்க அத்தனை கட்சியும் செய்யுது. திமுகவும் அதிமுகவும் மட்டும் அவங்க அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா அந்த சுங்க சாவடியை நடத்துறதே அவங்க தான். அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் இப்படி சென்று வந்த இந்த நிகழ்வை நாம பதிவு செஞ்சு சமூக வலைதளத்தில் போட்டோம். இந்த மாதிரி பின்னாடி எங்க உறவுகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல நூறு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வரப்போகுது. எல்லார்கிட்டையும் இதே போல அணுகுமுறை வச்சுக்கோங்க, இந்த துண்டறிக்கையவே நீங்க வச்சுக்கோங்க, வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் அனுமதிச்சிடுங்க அப்படின்னு பேசணும். அதை பதிவு செய்து ஒரு தம்பி பின்னாடி வந்த தம்பி சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சார். அந்த காணொலியை திருடி எடுத்து அதுல வடிவமைப்பு எல்லாம் மாத்தி அதுல டோல்கேட்டில் பிச்சை எடுக்கின்ற சீமானின் தம்பிகள்னு சொல்லி சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஜய் கட்சிக்காரங்க அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி, அது எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி சார்பாக ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ நடக்கிற போது அந்த கட்சியின் சார்பாக வரக்கூடிய வாகனங்களுக்கு எல்லா சுங்கச்சாவடிகளிலும் அனுமதி இலவசம் என்பது சாதாரண விரல் சூப்புகிற பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் விஜய் கட்சிக்காரர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளவுதான், அது போகட்டும். ஆனா தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி சார்பாக சுங்கச்சாவடிகள்ல நாங்க இந்த நிகழ்வுக்காக போறோம், நாங்க சுங்கம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்வது அதற்கு பெயர் பிச்சை அல்ல, அதற்கு பெயர் உரிமை. ஆமா, எங்களால கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், விஜய் கட்சிக்காரங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால சொல்றோம். ஏற்கனவே நாம் வாகனம் வாங்குகின்ற போது அந்த வாகனத்துக்கு சாலை வரி, ரோட் டாக்ஸ் அப்படின்னு பே பண்றோம். நீங்க எந்த வாகனம் எடுத்தாலும், அது 2 சக்கரமோ 4 சக்கரமோ எந்த வாகனம் எடுத்தாலும் அதற்கு நம்ம வாகனம் வாங்குகின்ற போது இந்த நாட்டுக்கு, இந்த அரசுக்கு நம்ம சாலை வரின்னு கட்டிடுறோம். கட்டியதற்கு பின்பாக மறுபடியும் சாலையை கடக்கின்ற போது 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி சுங்க கட்டணம் கேட்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாட்டுல சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. அந்த வகையில அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சுங்க கட்டணம் கட்டுறதே கிடையாது. நான் ஒரு மகிழ்ந்து வச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும், நானே தான் ஓட்டியிருக்கிறேன். அந்த வாகனத்துல ஒரு பெருமையா என்னால சொல்ல முடியும், இதுவரை இந்த 2.25 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டின இந்த வாகனத்துல நான் இதுவரை ஒரு முறை கூட சுங்க கட்டணம் கட்டியது இல்லை. இதே கடந்த காலத்துல 2018 நாங்குநேரி சுங்கச்சாவடியில கட்டணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாகி அது ஒரு பெரிய சிக்கலாகி வழக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில நான் உட்பட நாம் கட்சியின் சொந்தங்கள் எல்லாம் 2018 சிறை சென்று வெளியே வந்தோம். இப்போ சமீப காலமாக தான் வழக்கிலிருந்து விடுதலை பெற்று நாம வெளியில வந்திருக்கிறோம். போகட்டும். அது போல நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சுங்க கட்டணம் கட்டுவது இல்லை. இதை பிச்சைன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கான உரிமை. ஆமா, நாங்க நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வரி கட்டுறோம்டா. நாம மட்டும் இல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லக்கூடிய விஜய் கட்சிக்காரனும் வரி கட்டுறான். நம்ம பயன்படுத்துற சோப்புல இருந்து, சீப்புல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, பிரஷ்ல இருந்து, ஷாம்புல இருந்து அத்தனைக்கும் நாம் பொருள் வாங்குகின்ற போதே அதோட சேர்த்து நம்ம வரி கட்டுகிறோம். அது போக குடிநீர் வரி, சாலை வரி, வீட்டு வரி, ஜிஎஸ்டி வரி, கலால் வரி, இப்படி அத்தனைக்கும் நாம் வரி கட்டுகிறோம். வரி கட்டியதற்கும் பின்பாக ஒரு சாலையில் பயணிப்பதற்கு சொந்த நாட்டு மக்களிடத்தில் காசு கேட்பது, சுங்க கட்டணம் கேட்பது என்பது அபத்தத்திலும் அபத்தம். எனவே கட்ட முடியாது என்பதுதான் நிலைப்பாடு. அதனால இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அதை எடுத்து போட்டு நீ விமர்சிக்கிறன்னா உன்னுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நீயே கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்க. அது ஒரு பக்கம் போகட்டும். அதை தாண்டி நடிகர் விஜய் அவர்களை
எங்களுடைய சகோதரராக நாங்கள் பாய்ந்துதான் வந்தோம். அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பொதுவெளியில் பேசுகின்ற போது இதுவரை அண்ணன் சீமானும் சரி, நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் சரி, இதுவரை சித்தாந்த ரீதியாகத்தான் நாங்கள் விஜய்க்கு எதிராக நாங்கள் பேசியிருக்கிறோமே ஒழிய ஒருபோதும் தனிப்பட்ட தாக்குதலை நாங்கள் செய்ததே கிடையாது. அண்ணன் சீமானும் சரி, நாங்களும் சரி. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று களத்திற்கு வந்து எப்போது விஜய் சொன்னாரோ அப்போது நிமிடம் முதல்தான் விஜய்க்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பேச தொடங்கியது, பதிவு செய்ய தொடங்கியது. ஏன் என்று சொன்னால், அவர் வைக்கிற அந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தத்தையே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு நேரடியாக எதிரலையில் நிற்கின்ற காரணத்தினால விமர்சனத்தை நம்ம வச்சோம், போகட்டும். ஆனா அதை தாண்டி எத்தனையோ பேர் தனிப்பட்ட விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய திமுகவை சேர்ந்த நாட்டின் வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் சமீப காலமா ஒரு மேடையில பேசினாரு. டீன்னா வந்து டிவி கேல, டீன்னா திரிஷா, வீணா விஜய், கேன்னா கீர்த்தி சுரேஷன் சொல்லி அவர் மேடையில இருக்கின்ற போது அந்த கருத்து பேசப்பட்டது. அது குறித்து இப்போது வரை நடிகர் விஜய் அவர்களோ அவரது கட்சிக்காரர்களோ ஏதாவது ஒரு மறுப்பை சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. அது குறித்து என்றாவது ஒரு நாள் நாம் கட்சிக்காரர்கள் நாங்கள் பேசியிருப்போமா? பேசுகிற சுடலை நான் கூட வந்து அந்த செய்தியை கண்டித்து இதே பெருநெருப்புல ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதோடைய இணைப்பை வேணா நான் மேல கொடுக்குறேன் பாருங்க. அப்படி தனிநபர் தாக்குதலை செய்யக்கூடிய அந்த வேலையை நாம் கட்சி ஒருபோதும் செய்வது இல்லை. காரணம், எங்களை வளர்த்த தாய்ப்புலி அண்ணன் சீமானவர்கள் அப்படி எங்களை வளர்க்கவில்லை. போகட்டும். அதை தாண்டி இதே கடந்த காலத்துல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் படம் நடிக்கின்ற போது வந்து ஒவ்வொரு படத்திற்கும் வந்து பாதி பணம் வந்து வெள்ளையாக ஒயிட்டாகவும் பாதி பணம் பிளாக்காகவும் வாங்கினார், என்னிடத்திலேயே வாங்கினார் என்று சில தயாரிப்பாளர்கள் முன் வந்து வெளிப்படையாக பேசிய போது அது குறித்து ஏதாவது ஒரு மறுப்பை வந்து இதுவரை தாவேகா கட்சிக்காரர்கள் சொல்லியிருப்பார்களா? அது குறித்து என்றாவது நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நாங்கள் ஏதாவது பேசியிருக்கிறோமா? அதை தாண்டி இதே கடந்த காலத்துல வந்து ஒரு வெளிநாட்டு கார் ஒன்றை வந்து இறக்குமதி செய்த போது அதுல வந்து சட்டத்திற்கு புறம்பாக அதை வந்து உரிய அனுமதி இல்லாமல் அதற்கு உரிய பணம் வரி கட்டாமல் ஏய்த்து விஜய் வாங்கினார் என்று நாங்கள் சொல்லவில்லை. உயர் நீதிமன்றம் சொல்லி தலையில் கொட்டு வைத்தது. அது குறித்து என்றாவது நாங்கள் பேசியிருப்போமா? அதற்கு அண்ணன் விஜய் அவர்கள் மறுப்பாவது சொன்னாரா? ஆம், இல்லை, ஏதாவது பதில் சொன்னாரா? அப்ப இது போல எத்தனையோ விமர்சனங்கள் வைப்பதற்கு அண்ணன் விஜய் மீதும் சரி, உங்கள் தமிழக வெற்றி கழகம் மீதும் சரி இருந்தாலும் கூட அத்தனையும் இடது கையால் தள்ளிவிட்டு, இல்லை, சித்தாந்த ரீதியாக கருத்தியலாக மோதுவதுதான், அது எவரோடு சண்டை இருந்தாலும் சரி சண்டை கருத்தியலாகத்தான் இருக்க வேண்டும் என்று கற்பித்து அதன் வழி நடக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் அப்படிதான் கடந்து வர்றோம். ஆனால் விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அப்படி பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. களத்துல, சமூக வலைதளத்துல, பொது தளத்துல வந்து பார்க்கவே முடியாத அளவிற்கு அவ்வளவு அவதூறாக, அவ்வளவு ஆபாசமாக எழுத ஆரம்பிப்பதே அப்படித்தான். இதையெல்லாம் பார்க்கிற பொதுமக்களுக்கு தெரியும் யார் அறிவார்ந்த பிள்ளைகள், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கண்ணியம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று பொதுமக்களுக்கே தெரிய போகுது. போகட்டும். எல்லாத்தையும் தாண்டி ஏண்டா சமூக வலைதளத்துல வந்து இப்படி அவதூறுகளை எழுதுகிற இந்த விஜய் கட்சிக்காரர்கள், அவர் அந்த மனுஷன் சொல்றாரு, என்னை பார்க்க வராதிங்க, என் பின்னாடி இருசக்கர வாகனத்துல வராதிங்க, எனக்கு பதட்டமா இருக்குங்கிறாரு. சொல்றத ஒரு வயலும் காது கொடுத்து கேட்கறது. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, அப்படித்தான்டா வருவேன் அப்படின்னு விஜயே சொன்னாலும் பின்னாடி வர்றான். வரக்கூடிய வாகனத்தை காவல்துறை தடுத்து சாவி எடுத்த உடனே டப்புனு இருந்த இடத்திலிருந்து அப்படியே தாவுவதை போல உடனே அடிச்சிட்டான். நான் இங்க டீ காஃபி விற்க வந்தேங்க, டீ காஃபி அப்படின்ட்டு நான் சும்மா என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க, நான் விஜயை பார்க்கலாம் வரலங்கன்னு ஜகா அடிச்சிட்டான். நீங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசலாமாடா? பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா? முதல்ல எல்லாவற்றையும் தாண்டி தலைக்கவசம் போடுன்னா போடுறது இல்லை, பின்னாடி வராதனா அப்படிதான் வருவேன்னு வர்றது, வேன்ல குதிக்காதன்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தன் குரங்கு மாதிரி குதிக்கிறான், ஏறி தள்ளுறான், அடிச்சு இது பண்றான். மாநாடுன்னு போட்டாங்க, மாநாடு போட்டு அங்க போட்ட சேர் எத்தனை சேரோ அதுல பாதி சேர் தான் வீடு போய் சேர்ந்துச்சு, மீதி அத்தனை சேரையும் நொறுக்கிவிட்டான். இவ்வளவு சலசலப்புகள், இவ்வளவு அலப்பறைகள் இத்தனையும் வைத்திருக்கிற ஒரு அறிவார்ந்த கூட்டமாக இல்லாத நீங்கள் முதலில் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பாக அறிவார்ந்த விமர்சனம் வைப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு அதற்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி தாராளமாக விமர்சியுங்கள். நாங்களும் விமர்சனத்தை வரவேற்கிறோம். அதனால இது போல இந்த அல்ற சில்ற வேலை பார்க்குற நேரத்துல போய் கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்கடா.